Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து Indian traditional makeup பொங்கல்கான மேக்கப் லுக். இது நம்மளோட first makeup look of 2023 பொங்கல் மேக்கப் லுக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த லுக் ரொம்ப சிம்பிள், ரொம்பவே சட்டிலா இருக்கும். ஐ ஷேடோ மட்டும் பாப் ஆஃப் கலரா கொடுத்திருக்கேன் நீங்க. மத்தபடி வெரி சிம்பிள். இந்த லுக் எப்படி பண்ணனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் எல்ஃப்ல இருந்து மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு என் ஃபேஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். எனி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரொம்ப ஹெவி மேக்கப், நீங்கள் எந்த மேக்கப் போடுறதா இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் நம்மளோட பேசிக் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து ப்ளூம். இப்போ ப்ளூம் வந்து ப்ராஷன் மாற்றிட்டாங்க. ப்ராஷ் பியூட்டியோட இந்த ப்ரைமர் பாம் எடுத்துகிட்டு என்னோட ப்ரைமராக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளி நாமில் இருந்து லிப் ஆயில் எடுத்துகிட்டு என் லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். வெரி பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் கன்சீலர் இருக்குல்ல, கிரைலன்லேருந்து டெர்மா கன்சீலர் எடுத்துகிட்டு ஐலைட்டை மட்டும் நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தென் வில் கோ ஃபார் த பேஸ். ஐ ஷேடோக்கு பார்த்தீங்கன்னா நாய்க்காலேருந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். அந்த கலர் எடுத்துகிட்டு க்ரீஸ் ப்ரஷில் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐ ஷேடோ பேலட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் ப்ராடக்ட்ஸாக இருக்கும் உங்களுக்கு, இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிக்மெண்டட், பட்டரி சாஃப்டாக இருக்குது, ஃபாலோட்ஸ் ரொம்ப இல்லை. ஸோ இந்த ஐ ஷேடோ பேலட் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்க்குறீங்க, ஒரு ஐ ஷேடோ பேலட் புதுசாக வாங்கணும் ட்ரை பண்ணணுன்னா கோ ஃபார் திஸ். இதுலேயே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. நான் என்ன வேரியன்ட் யூஸ் பண்ணுறேன்றது ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் இந்த ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய லிட் ஏரியாவில் நான் ஃபர்ஸ்ட் இன்னர் ஹாஃபில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அங்கே மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா மிட் ஏரியாவில் இன்னொரு ஷேடை அப்ளை பண்ண போகிறேன். நீங்களே பார்ப்பீங்க, நல்ல ஒரு டார்க்கர் பீச் ஷேட். இதுதான் அந்த ஷேட். இது ரெண்டுமே வந்து நல்ல ஷிம்மரியான ஒரு ஷேட். வெரி சிம்பிள் ஐ லுக் கைஸ். இதுக்கு வந்து 10 ஐ ஷேடோ பேலட்லாம் மாற்றல, ஒரே ஐ ஷேடோ பேலட்டில் இந்த லுக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்கின் டோன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ப்ரௌ போன் ஹைலைட்டராக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் என்ஹான்ஸ்டாக இருக்கும் நம்ம லுக். இப்போ ஐப்ரோஸ்க்கு ப்ளூ ஹெவன்லேருந்து ஐப்ரோ ஃபில்லர் எடுத்துகிட்டு நான் ஐப்ரோஸை ஃபில்லின் பண்ணிக்க போகிறேன். ட்ரமாட்டிக்காலாம் போகலை, ஜஸ்ட் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு வந்து விங் ஐலைனர், லாக்மே இன்ஸ்டா ஐலைனர் யூஸ் பண்ணி நான் இங்கே விங் அப்ளை பண்ணிக்கிறேன். வெரி சட்டில் நார்மல் விங் டைப் ஐலைனர். இப்போ பேஸ் மேக்கப்புக்கு வந்துடலாம். பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக எடுக்க போகிறேன்னா அவ்வளோ கம்மியாக எடுக்க போகிறேன். நான் பேஸ்க்கு ரொம்ப ஹெவியாக போகிறதே கிடையாது. ஸோ எங்கெல்லாம் வேணுமோ டாட் பண்ணிவிட்டு என்னோடய பஃபிங் ப்ரஷ் BH காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன் பஃபர் வச்சு நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபவுண்டேஷன். ஸோ உங்கள் ஷேட் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு நான் அதே டெர்மா கன்சீலர் எடுத்துகிட்டு சின்ன கன்சீலர் ப்ரஷில் கண்ணு கீழே வாய் சுற்றிலாம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த கன்சீலர் நல்லா ஹை கவரேஜ். ஸோ எனக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் இட் கவர்ஸ். அண்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பவுடருக்கு லாக்மேயோட 925 பவுடர் எடுத்துகிட்டு ஒரு பியூட்டிஃபுல் பவுடர் ப்ரஷ், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா அந்த ப்ரஷ், ரெனே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு என் ஃபேஸை நான் செட் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா என்னோடய பேஸ் மேக்கப்பே வந்து வெரி சிம்பிள் பட் எட் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பேக்லேருந்து இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் நான் இப்போது ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன் மேக்கப் செட் பண்ணுறதுக்கு. தென் ஐ லேஷஸ்லாம் நான் மஸ்காரா மட்டும்தான் வைக்க போகிறேன். நோ ஃபால்ஸ் லேஷஸ். நான் வெரி சிம்பிள் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மேக்கப் அந்த மாதிரி தான் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா ப்ராக்டிக்கலி டைம் இருக்காது நமக்கு பண்ணுறதுக்கு. குயிக்காக மேக்கப் பண்ணணுன்னா இதை நான் வந்து அண்டர் 10 மினிட்ஸில் நான் டக்குன்னு பண்ணிடலாம். வெரி சிம்பிள் தான். அண்ட் ஐஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஐ ஷேடோ யூஸ் பண்ணோமோ அதையே எடுத்து நான் என்னோடய லோவர் லேஷ் லைனில் நான் இப்படி ஸ்மட்ச் ப்ரஷால் எடுத்து நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கும். கான்டோருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டி கான்டோர் பேலட்லேருந்து அந்த 2 ஷேட் எடுத்துகிட்டு என் ஃபேஸில் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், கண்டிப்பாக முக்கியம் இல்லையா, அதனால நான் இது பண்ணிக்கிறேன்.
கான்டோரிங். தென் ஹைலைட்டருக்கு மாஸ்லேருந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் ப்ரஷில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு போகிறேன். செம்ம ஷேட் கைஸ், சூப்பர் அஃபோர்டபுள், செம்ம ஷைன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷுக்கு ஐஷேடோ பேலட்டே எடுத்து ஒன் ஆஃப் த க்ரீஸ் கலராக எடுத்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் நான் எவ்வளோ மல்டி யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள் இந்த ஐஷேடோ பேலட்டை. அண்ட் இன்னொரு வகையிலையும் நான் இதை யூஸ் பண்ணுவேன், அதை இப்போ பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் லிப் லைனருக்கு எடுத்துகிட்டு என் லிப்ஸை லைன் பண்ணிக்கிறது. நியூட் ஷேட் லிப் லைனர் லைட்டாக ஃபில்லும் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கு நான் சுகர்லேருந்து லிப் க்ரான் எடுத்துகிட்டு ரொம்ப சட்டிலாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணிக்க போகிறேன். தென் அதை மேட்டிஃபை பண்ணுறதுக்கு ஐ ஷேடோ பேலட் அகேன் எடுக்க போகிறேன். அந்த ஷேட் எடுத்துகிட்டு நான் என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், தட்ஸ் இட். ஸோ தட் இட் மேட்டிஃபைடாக இருக்கும். எனக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைக் மேட்சிங்காக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ரொம்ப டார்க்காக போக வேண்டாம் எனக்கு. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த லுக்கு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் இன்டர்வியூவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.